ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசை லவர்ஸ். இன்றைக்கான எபிசோடு என்னென்னு கேட்குறதுக்கு நீங்கள் ரெடியா? நான் சொல்கிறதுக்கு ரெடி. முத்துவும் அந்த பொண்ணு வந்து இது மாதிரி போயிட்டுருக்காங்க காரில். நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த வாரம் எனக்கு வந்து நல்ல இது இருக்குது. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீங்கள் என்னை கரெக்டாக கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் கொஞ்சம் நல்லா பேசிட்டு வராங்க கார்லேயே. ஏன் இந்த வாட்டி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறேன். ஒரு ஃப்ளாட் வாங்கி போடலான்னு சொல்லி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அங்கே இருக்கீங்க, இப்போ வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறான். இல்லை, இந்த ஒரு இன்கம் மாதிரி தான், வாங்கி போட்டு லீஸோ இல்லை வாடகையோ விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு. சரி, வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே ஓடிட்டே இருக்கலான்னு இருக்கீங்களா அப்படி இப்படின்னு கேட்டுட்ருப்பான். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேசிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை விஜயாவும் வாக்கிங் வருவாங்க. இந்த காற்று பாருங்கள், இந்த எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி விஜயா பேசிட்டு வருவாள் நல்லா. அப்போ வந்து விஜயா அண்ணாமலை சொல்லுவாள், உன் பையன் வாங்கிட்டான்னு நீ இவ்வளோ ஆர்டரியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் இளநீ வாங்கி குடிக்கலான்னு சொல்லிட்டு வருவாங்க. இந்த வீடு தான் அப்படின்னு சொல்லி முனையில் காமிச்சிடுவாங்க. அந்த இளநீ கடைக்காரன் அவங்க ஓனருக்கா இல்லை என்னன்னு தெரியல, ஹலோ சார் அப்படின்னு தான் சொல்லுவான். அதுக்குள்ளே அடுத்த சீன் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த பில்டிங் வாங்கலான்னு சொல்லிட்டு வருவாங்கள்ல, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் வருவாங்க. அந்த இடத்துல பார்த்தா நம்ம மனோஜ் ரோகிணியுமே வருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பேசுவாங்க. அந்த மொட்டை வந்து பார்த்துட்டு ஹாய் முத்து அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். நீ ஏன் அவனை கூப்பிட்ற அப்படின்னு சொல்லுவான். அதுக்குள்ளே முத்து பார்த்துட்டு வந்துடுவான். அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட் பேசுவாங்க, நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து முத்து வரமாட்டா, தள்ளியே நின்றுவான். அப்புறம் உள்ளே போய் டாக்குமெண்ட்லாம் என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் எல்லாம் பேசுவாங்க. அது வந்து நோட் பண்ணிக்கிறேன் எல்லாமே ஃபோனில் ரோகிணி. அதுக்கப்புறம் இவ டென்ஷனாக வெளியே வந்துடுவா. நான் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சினோ அவங்களே நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவள் வெளியே வந்துடுவா. அதுக்கப்புறம் சரிங்க மேடம், ஒன்றும் இல்லை, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாள் டென்ஷனாகவே. அதுக்கப்புறம் வீட்டிலே என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போவாள். அதுக்கு உள்ளே போய்ட்டு இந்த சூட்கேஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவாள். சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்து வைப்பான் மேமுத்தோ. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி எடுத்து கொடுப்பான். நீங்கள் இவ்வளோ தூரம் என்னை மதித்து கூப்பிட்டதே பெரிய விஷயம், நீங்கள் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லுவான். அவங்க ஒய்ஃப்க்கும் சேர்த்து தான் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லுவான். ரொம்ப சந்தோஷம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே மனோஜ் ரோகிணி உட்காந்து டீ குடிப்பாங்க. நான் ரொம்ப பெருமையாக இருக்குது, நம்ம ஒரு வீடு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. ஆனால் ட்விஸ்ட் இப்போ தான். அப்புறம் ஒருத்தவங்க காரில் வந்து இறங்குவாங்க. நேம் போர்டா சொல்லுங்கள், என்ன நேம் வச்சுருக்கீங்க, நேம் போர்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்பான். என்னை பார்த்தா நான் நேம் போர்டு விற்கிற மாதிரியா இருக்குது உனக்கு, நான் தான் இந்த வீட்டோட ஓனர் அப்படின்னு சொல்லுவான். இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க, நான் வேறு ஒருத்தவங்ககிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வரும். 2 பேரும் முகத்து பார்த்துப்பாங்க. அப்புறம் முத்து சொல்லுவான், எங்கேயோ போய் திரும்ப மறுபடியும் ஏமாந்துட்டான் அப்படின்னு சொல்லி. இந்த வார எபிசோடு நமக்கு ஃபஸ்ட் நாள் இப்படி தான் காமிச்சிருக்காங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான எபிசோடுன்னு உங்களுக்கு நான் சொல்ல முடியும். தேங்க்யூ, பாய்.